நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கலாச்சாரம் என்பதும் பண்பாடு என்பதும் பன்முகத்தன்மை கொண்டது. அது யாரோ ஒருவருக்கு சொந்தமானதல்ல, அல்லது யாரோ ஒருவர் இதுதான் பண்பாடு இதுதான் கலாச்சாரம் என்று சொல்வது அல்ல. பண்பாடு என்பது அதாவது அரசாங்கமோ அல்லது தனிமனிதர்களோ ஒரு பொது ஒழுங்கிற்கு பொது அமைதிக்கு பங்க வராமல் செய்யக்கூடிய எதுவுமே பண்பாட்டிற்கு விரோதமானது அல்ல. ஆனால் தொடர்ந்து நம்முடைய அதிகார அமைப்புகள், சில கலாச்சார அமைப்புகள், சில அரசியல் அமைப்புகள் தொடர்ந்து பண்பாட்டு விரோதமானவை அல்லது சமூக விரோதமானவை என்று சில செயல்களை வரையறுக்கின்றன. அதன் அடிப்படையில் தனிமனிதர்கள் மேல் வன்முறையை ஏவுகின்றன. இது நம்முடைய அரசியல் சாசனம் தனிமனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான ஒரு செயல் என்பதை அவர்கள் உணர்வதே இல்லை. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு ஒரு பண்பாட்டு காவலர்கள் என்கிற ஒரு சொல் பரவலாக பிரபலமாகி இருக்கிறது. அதாவது ஒரு பொது இடத்தில் ஆணும் பெண்ணும் சந்தித்து கொண்டாலோ அல்லது எங்காவது ஒரு விடுதியில் ஒரு பார்ட்டி நடந்தாலோ அல்லது ஒரு விருந்து நிகழ்ச்சி நடந்தாலோ அங்கு போய் தாக்குவது அல்லது அங்கு இருப்பவர்களை மிரட்டுவது, இதெல்லாம் இந்த பண்பாட்டு காவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு அராஜகமாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த பண்பாட்டு காவலர்கள் என்கிற சொல்லே சரிதானா என்கிற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் அதன் மூலமாக அவர்கள்தான் பண்பாட்டிற்கு சொந்தமானவர்கள் என்பது போன்றும் அவர்கள்தான் பண்பாட்டை காப்பாற்றுவது போன்றும் ஒரு கற்பிதம் உருவாக்கப்படுகிறது. எப்படி கௌரவ கொலைகளை செய்கிறவர்களை கௌரவ கொலை என்று சாதிவெறி கொலைகளை செய்கிறவர்களை நாம் அழைக்கிறோமோ, அதே போல் இதுபோன்ற தாக்குதல்களில் ஈடுபடக்கூடிய சாதிவெறி சக்திகளை மதவெறி சக்திகளை பண்பாட்டு காவலர்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு தவற்றை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது தனிப்பட்ட அமைப்புகள் அல்லது தனிப்பட்ட மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த கல்ச்சுரல் போலீசிங் என்று சொல்லக்கூடிய இந்த கலாச்சார காவலர்கள் வேலையை சில சமயம் காவல்துறையினருமே எடுத்துக்கொள்கிறார்கள். இது இன்னும் ஆபத்தான ஒரு விஷயம். ஏனென்றால் தனிப்பட்ட குழுக்கள் பல சமயங்களில் சட்டவிரோதமாக இது போன்ற தாக்குதல்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். உதாரணமாக காதலர் தின வாழ்த்து அட்டைகளை விற்கக்கூடிய கடைகளை போய் அடித்து நொறுக்குவது அல்லது நீங்கள் பொது இடங்களில் சந்திக்கக்கூடிய காதலர்களின் மீது வன்முறையை தூண்டுவது, இப்படியான பல விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் சில சமயம் காவல்துறையினர் கூட இத்தகைய வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இதை சமீபத்தில் நீதிமன்றம் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. அதாவது மும்பையில் நடந்த ஒரு சம்பவம். மும்பையில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த ஒரு ஆண் பெண் ஜோடிகளை அவர்கள் கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், படித்தவர்கள், அவர்கள் அங்கு ஹோட்டலில் தங்கி பேசிக்கொண்டிருந்தவர்களை எல்லாம் அவர்கள் கைது செய்து பல மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்திருந்து அவர்கள் திருமணமானவர்களா ஆகாதவர்களா என்றெல்லாம் விசாரணை நடத்தி அவர்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் தொலைபேசி செய்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மோசமான ஒரு செயலை மும்பையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மேற்கொண்டனர். இது நாடு முழுக்க கடுமையான கண்டனங்களை ஏற்படுத்தியதை நாம் பார்த்தோம். இந்த வழக்கில் நீதிமன்றம் மிக தெளிவான ஆணையை சமீபத்தில் பிறப்பித்திருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு கல்ச்சுரல் போலீசிங் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய வேலை அல்ல, அல்லது நீங்கள் ஏதோ ஒழுக்கம் என்று நீங்கள் நம்புகிற விஷயங்களை அமுல்படுத்துவது உங்கள் வேலை அல்ல. சட்டப்படி உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். சட்டம் எதை வரையறுத்திருக்கிறதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். உதாரணமாக விபச்சாரத்திற்கு எதிராக நீங்கள் கடுமையாக செயல்படுகிறீர்கள் என்றால் அது பாராட்டத்தக்க விஷயம், அது போற்றத்தக்க விஷயம். ஆனால் நீங்கள் கௌரவமான குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் சந்தித்து பேசிக்கொண்டிருப்பதை கூட அவருடைய அறையினுடைய கதவுகளை தட்டி நீங்கள் அவர்களை குற்றவாளிகளைப் போல நடத்துவது என்பது ஏற்க முடியாத ஒன்று என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டுகிறது. இது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. ஏனென்றால் பல சமயங்களில் காவல்துறையினர் வரம்பு மீறி நடந்து கொள்கிறார்கள், தங்களுடைய சொந்த ஒரு மனப்பான்மைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கடற்கரைகளில் பல பொது இடங்களில் காதலர்கள் சந்தித்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் காவல்துறையினருடைய தொந்தரவு என்பது பல சமயங்களில் சமூக விரோதிகளுடைய தொந்தரவுகளுக்கு இணையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் பல கேள்விகள். இதன் காரணமாக
ஒரு காதலர்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், நண்பர்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சந்தித்து பேசிக்கொள்ளவே முடியாத அளவிற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பொது இடங்களில் அப்படி சந்தித்து கொண்டால் சந்தேக கண்ணோடு காவலர்களே பார்ப்பது, அவர்களை சமூக விரோதிகள் மிரட்டுவது போன்ற விஷயங்கள் ஒருபுறம் நடக்கின்றன. சரி, இங்கு பொது இடங்களில் பாதுகாப்பில்லை என்று தனிப்பட்ட விடுதிகளிலோ அல்லது ஒரு விருந்து நிகழ்ச்சிகளிலோ சந்தித்து கொண்டால் அங்கும் இந்த கலாச்சார காவலர்களுடைய தாக்குதல் ஒருபுறம், காவல்துறையினருடைய தாக்குதல் ஒருபுறம். இப்படி தனிப்பட்ட நபர்களுடைய அறைக்கதவுகளை தட்டி விசாரிப்பதற்கான உரிமை என்பது காவல்துறைக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இது தனி மனிதர்களுடைய உரிமைகளின் மீதான அத்துமீறல். அதே போல் சில இடங்களில் நடந்த இந்த விருந்து நிகழ்ச்சிகளில் காவல்துறையினர் உள்ளே நுழைந்து அந்த இளைஞர்களை எல்லாம் கைது செய்த சம்பவங்கள் பல நம்முடைய நாட்டில் நடந்திருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது ஏன் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. எதற்காக சில குறிப்பிட்ட ஹோட்டல்களில் குறிப்பிட்ட விருந்து நிகழ்ச்சிகளில் இது போன்ற தாக்குதல்களை காவல்துறையினர் மேற்கொள்கிறார்கள் என்று பார்த்தால் காரணம் மிக தெளிவானது. அதாவது பல இடங்களில் அந்த ஹோட்டலை நடத்தக்கூடிய நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் இடையே பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கின்றன. அதன் காரணமாக தங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு பணத்தை கறப்பதற்கு அல்லது அந்த நிர்வாகங்களை நிர்பந்திப்பதற்கு நீங்கள் இது போன்ற சமூக விரோத காரியங்களுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டு சாட்டி இது போன்ற ரெய்டு, இது போன்ற விசாரணைகளை மேற்கொண்டு பரிசோதனைகளை மேற்கொண்டு தங்களுடைய சுய லாபத்திற்காக இதை செய்கிறார்கள் என்று பல செய்திகள் சுட்டி காட்டுகின்றன. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தனி மனிதர்களுடைய உரிமைகளின் மீது காவலர்கள் சட்ட வரம்புகளை மீறி செயல்படுவது என்பது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. இதனுடைய வேறு சில விளைவுகளையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் கோகுல்ராஜ் என்கிற ஒரு இளைஞர் தமிழகத்தில் கொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு இன்னொரு சாதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் அவர் பேசிக்கொண்டிருந்தார் என்கிற ஒரு காரணத்திற்காக அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த வெறியர்கள் சிலர் அந்த இளைஞரை அழைத்து கொண்டு போய் அவரை கொலை செய்து தண்டவாளத்தில் எரிந்துவிட்டு சென்று விட்டார்கள். அவர் கடைசியாக பேசிய ஒப்புதல் வாக்குமூலம் கூட வாட்ஸ்அப் போன்றவற்றில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. அதாவது ஒரு இளைஞர் ஒரு பெண்ணை பொது இடத்தில் சந்தித்து பேசுவது கூட இன்றைக்கு மிகப்பெரிய உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்தளவுக்கு சாதி வெறி சார்ந்த சூழல்கள் ஏற்படுகின்றன. இதோடு இணைத்து பார்க்க வேண்டிய இன்னொரு செய்தியையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, இந்த கிழக்கு கடற்கரை சாலை என்று சொல்லக்கூடிய இந்த சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய அந்த பாதையில் நிறைய இடங்கள், மறைவான இடங்கள், கடற்கரை பகுதிகள் இருக்கின்றன. இங்கு தனியாக வரும் ஆண் பெண் ஜோடிகளை சமூக விரோதிகள் அவர்களை பார்த்திங்கன்னா அழைத்து கொண்டு போய் அந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வது, அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருள்களை பிடுங்கிக் கொள்வது, அவர்களை கொடூரமாக தாக்குவது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி. அது ஏன் இவ்வளவு ஆபத்தான இடங்களுக்கு இந்த ஜோடிகள் செல்ல வேண்டும் என்ற கேள்வி எல்லோருக்கும் நியாயமாக எழலாம். ஏனென்றால் பொது இடங்களில் இதுபோன்ற தாக்குதல்கள் காவல்துறையினரே சில சமயம் மேற்கொள்கிறார்கள், சமூக விரோதிகள் மேற்கொள்கிறார்கள். அதற்கு பதிலாக கொஞ்சம் போய் நம்ம அரவமற்ற இடங்களில் சந்தித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிற போது அதற்காகவே காத்திருக்கக்கூடிய சமூக விரோதிகளின் கைகளில் இந்த ஜோடிகள் சிக்கிக்கொள்கிறார்கள். இப்படியாக ஆண்களும் பெண்களும் சந்தித்துக் கொள்வது என்பது இவ்வளவு பெரிய ஒரு உயிராபத்தான ஒரு விஷயமாக காவல்துறையினருடைய மிரட்டல்கள், சமூக விரோதிகளுடைய மிரட்டல்கள் என்று பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் இருப்பது என்பது தனிநபர் சுதந்திரத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான ஒரு பண்பாட்டு சுதந்திரத்திற்குமே எதிரான ஒரு விஷயம். இப்படி செய்வதன் வாயிலாக நாட்டில் குற்றங்கள் பெருகுவதற்கான ஒரு சூழல் தான் அதிகரிக்கிறது. மாறாக ஆண்களும் பெண்களும் சந்தித்துக் கொள்வதை ஒரு இயல்பாக கருதக்கூடிய, பொது இடங்களில் அவர்கள் கௌரவமாக சந்தித்துக் கொள்வதை ஒரு இயல்பாக கருதக்கூடிய ஒரு சமூகம் இருக்க வேண்டும். என்றால் சமீபத்தில் கூட நீங்கள் சில மதவெறியர்கள் ஒரு மாநிலத்தில் ஒரு கடையிலிருந்து வெளியே சென்ற, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸிலிருந்து வெளியே சென்ற ஒரு ஆணையும் பெண்ணையும் கொடூரமாக தாக்கினார்கள் என்கிற ஒரு செய்தி கூட வெளியே வந்தது. நீங்கள் ஏன் ஜோடியாக வெளியே வந்திருக்கிறீர்கள் என்று. ஆகவே காவல்துறையினர் இதுபோன்ற விஷயங்கள் தெளிவான பார்வையை கொண்டிருக்க வேண்டும். ஒழுக்கத்தை போதிப்பதல்ல அவர்களுடைய வேலை, சட்டத்தை பின்பற்றுவதுதான் அவர்களுடைய வேலை என்பதை உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.